இந்த காளான்களை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப வந்து காளான்கள் வந்து இப்ப சமீப காலமா ரொம்ப பெரிய அளவுல மக்களை வந்து அது கவர்ந்துருச்சு. இந்த காளான்கள் வளர்ற இடமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சில பேர் வந்து மழை பெய்கின்ற விடாம மழை பெய்யும் பாருங்க, மாத கணக்குல மழை பெஞ்சிட்டே இருக்கும். சோ அந்த மழை பெய்கின்ற இடங்கள்ல வந்து ஓப்பன் லேண்டு அந்த மாதிரிலாம் இருக்கிற இடங்கள்ல வாழ்றவங்களும் பார்த்துருப்பாங்க. காளான்கள் வந்து கொடை அந்த அது வந்து அந்த கொடை மாதிரி அப்படி விரிஞ்சு நம்ம அந்த மண்ணு இடங்கள்லாம் வந்து வளர்ந்து பார்க்கலாம். அங்கங்க பில்டிங்கா இருக்கிற ஏரியாவில் அது இருக்காது. ஏன்னா ஊரெல்லாம் பில்டிங்கா இருந்தா அது இருக்காது. வெட்டு நிலமாக இருக்கின்ற பரப்பளவு நிறைய இருக்கின்ற ஊர்களில் வாழ்றவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. அது எங்க இருந்து வரும்னா, ஏற்கனவே கெட்டு போன இதெல்லாம் வந்து அந்த மண்ணில் இருக்கின்ற அந்த ஒரு அழுக்கான இதுல இருந்து தான் அது வெளியே வரும். அந்த காளான் வருவதே அந்த மாதிரி ஒன்றுதான். சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சைவ உணவு சாப்பிட்றவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதாவது இந்த காளான்கள் வந்து மாமிச உணவு சாப்பிட மாட்டாங்க. இந்த சைவ உணவுன்னு சாப்பிட்றவங்கன்னு சொல்லிக்கிறவங்க. அவங்க வந்து இந்த மாமிச உணவுல வந்து கிடைக்கிற புரதம் வந்து இந்த காளான்களை கிடைக்குது அப்படின்னு அதுக்கு பதிலா இது ஒரு மாற்று உணவாக சாப்பிடுற பழக்கம் இருக்கிறாங்க. டாக்டர்ஸுக்கும் அதை அட்வைஸ் பண்றாங்க. இது காளான்கள்ல வந்து நாங்க வந்து மாமிசம் சாப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரிங்க, ஆனா அதுல கிடைக்கிறது வந்து உங்களுக்கு காளான்கள்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே காளான்கள் வந்து அதிக புரதம் இருக்குன்றது உண்மை, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அது மனதிற்கும் உடலுக்கும் நச்சுத்தன்மை தரக்கூடியது. புரோட்டீன் இருக்குது, புரதம் இருக்குது, ஆனா அந்த புரோட்டீன் உடலுக்கு நச்சுத்தன்மை தரக்கூடியது, மனதிற்கும் அது நச்சுத்தன்மை தரக்கூடியது. இப்ப ஒளிச்சேர்க்கையில வாழ்கின்ற அது இலைகள்லாம் வந்து ஒளிச்சேர்க்கைன்றது தெரியும் இல்லையா? அதாவது சூரிய ஒளியிலிருந்து சக்தியை பெறும். இந்த ஒளிச்சேர்க்கையில வந்து வாழுகின்ற மற்ற தாவரங்கள்ல இருக்கிறது போல இந்த காளான்கள்ல பச்சையம் கிடையாது. பாத்தீங்கன்னா வெள்ளை கலரா இருக்கும், அதுல கிரீன் கலரை பார்க்க முடியாது. இந்த தாவரங்கள்ல பச்சை கலரா இருக்கிற அந்த கலர் எதுனா அந்த பச்சையம் என்பது என்ன பாத்தீங்கன்னா, அதுலதான் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக அது வந்து ஒளியிலிருந்து கிரகிச்சு தன்னுடைய உணவெல்லாம் அது இது பண்ணிக்கும். ஆனா அந்த காளான்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பச்சையம் என்பதே கிடையாது, ஒளிச்சேர்க்கை என்பது அங்க நடைபெறாது. அதனால சூரிய சக்தி வந்து அதுக்கு தேவையில்லை, சூரிய சக்தி அது பயன்படுத்துறதே கிடையாது. இது எப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து எப்படிலாம் அதை வந்து வீட்டிலேயே வளர்த்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா நேச்சரா அது வருது அப்படின்னா, இறந்து போன தாவரங்கள் இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க போட்டீங்கன்னா அது நல்லா வளரும். அதாவது அழுகி போன தாவரங்கள், டெட் பிளான்ட்ஸ், அதே மாதிரி இறந்து போன விலங்குகளுடைய சில விலங்குகளுடைய கழிவுகள் போன்றவற்றிலிருந்து அதற்கு தேவையான சத்துக்களை அதை எடுத்துக்குது. சூரிய சக்தியிலிருந்து அதை எடுத்துக்கிறது இல்லை. ஆக மொத்தத்துல அது மரணம், அது தாவரமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது ஒரு இறந்து போன ஒன்றுல இருந்து தான் அந்த எனர்ஜி அதை எடுத்துக்குது. அதே மாதிரி சூரிய வெளிச்சமும் இல்லை, அப்படின்னா இருட்டு தான். அப்போ மரணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரணம் அடைந்த பொருள்களில் இருந்தும் இருளில் இருந்து தங்களை வந்து இருளுக்குள்ளாரி இருந்து தங்களுக்கு தேவையான சக்தியை பெறுகின்ற இந்த காளான்கள், இது வந்து தெரியும் உங்களுக்கு. நான் சுருக்கமா சொன்னேன், இறந்து போனவற்றிலிருந்து தனக்கு தேவையானதையும் வெளிச்சத்திலிருந்தே எடுத்துக்காம இருளிலிருந்தே அது வாழக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒன்றுன்னா அப்ப அது எத்தகையோட பண்பா இருக்கும்னு பாருங்க. அவற்றின் தமோ குண பண்புகள் தான் அங்க அதிகமா இருக்கும். அப்போ அந்த தமோ குணத்தை அது சாப்பிட்றவங்க மைண்டுக்குள்ளாரையோ உடம்புக்குள்ளாரையும் அது போய் சேர்ந்து என்ன சாப்பிட்றீங்களோ அதுல இருந்து தான் எடுத்துக்கீங்க. அதுல என்ன வகையான எனர்ஜி இருக்குதோ அந்த எனர்ஜி தான் உடல் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சப்ளை பண்ணுது, மனதுக்கும் உடம்புக்கும். அப்ப நம்ம அந்த பொருள் எத்தகைய பண்பை உடையது என்பதுதான் முக்கியம். ஆகவே இந்த காளான்களை பத்தி, அதே மாதிரி காளான்கள் பாத்தீங்கன்னா விரைவில் அழுகி போடும். எப்படி வந்து ஒரு மாமிசம் அழுகி போதோ அது மாதிரி காளான்கள் வந்து மிக விரைவாக அழுகி போய் அது நட்சத்திரம் அது வந்து கெட்டு போயிடுச்சுன்னா தொடவே கூடாது. அதை சில பேர் அதை வந்து சும்மா அதை கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. கெட்டு போன பகுதி என்பது வெளியில தெரியுது, இன்னும் வெளியே தெரியாம கெட்டு போயிட்டு இருக்கிறது உள்ள இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஆகவே இந்த காளானுடைய தன்மை பாத்தீங்கன்னா இது
வெங்காயம் பூண்டை பத்தி, ஏன்னா அது வந்து தமோ குணத்துல பார்த்தோம். இது எல்லாமே தமோ குணத்துல தான் பார்த்துட்டு ஒண்ணுனா வெங்காயம் பூண்டை பத்தி பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, வெங்காயமும் பூண்டு இல்லாம சமையல் எப்படி பண்றது, இதுதான் கேள்வி. லேடிஸுக்கு கேட்கறது, இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் யாராவது கெஸ்ட்டுங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்றவங்களா கூட இருக்கும். நமக்கு எவ்வளவோ நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஃபாலோ பண்றது இல்லையா? நாம தான் வந்து தத்துவ குண உணவு ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நாம சாப்பிடுறோம். ஆனாலும் நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஸுங்களே இதுல வந்து ஈடுபாடு இல்லாதவர்கள் அவங்க வீட்டுல இதெல்லாம் சாப்பிட்றவங்க தானே. அப்ப அவங்கெல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது நாம வந்து வெங்காயம் பூண்டு இல்லாம சமைக்கிற இந்த உணவை சாப்பிட்டுட்டு நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் வெங்காயம் இல்ல பூண்டு இல்லைன்னு. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயமும் பூண்டு அதுல இல்லாம தாங்க சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றீங்க, வெங்காயம் பூண்டு இல்லாம சமைச்சதா? எங்க வீட்டு சமையல் கூட இவ்வளவு டேஸ்டா இல்லையா, எப்படி இவ்வளவு சுவையா இருக்குதுன்னு கேக்குறாங்க. பாருங்க, வெங்காயம் பூண்டு இல்லைன்னா எப்படி சமைக்கிறதுன்னு கேக்குறவங்க, ஆனா நம்ம சமைச்சு கொடுத்து அதை சாப்பிடுறவங்க அது சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்க மைண்ட் வந்து ஃப்ரீ ஆக்குபைட் வெங்காயம் பூண்டு இல்லையா, அப்ப இதுவங்க சமையல் அவ்வளவுதான் போலக்குதுன்னு அந்த மைண்ட் செட் ஆயிடும். நீங்க இதை சொல்லாமே நீங்க அந்த வெங்காயம் பூண்டு இல்லாம சமைக்கிற உணவு கொடுத்து பாருங்க. நான் வந்து ஒருத்தர் ரெண்டு இல்ல, எத்தனை பேரெல்லாம் நம்ம வீட்டு சமையல சாப்பிட்டாங்களோ அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை, ஒரு ஆள் கூட தப்பி வந்து நல்லா இல்லைங்கன்னு. எங்க வீட்டு சமையலோட அருமையா இருக்குது, எப்படிங்க பண்றீங்க வெங்காயம் பூண்டு இல்லாம, எங்களுக்கு எல்லாம் அது என்ன பண்ணணும்னு தெரியாது, கையே ஓடாது எங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. சரி, ஆகவே இந்த வெங்காயம் பூண்டும் அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு, ஏன் இதை சாப்பிடக்கூடாது? இது சொல்வதற்கு முன்னால ஒரு ரிலிஜியஸான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க திருப்பதி தேவஸ்தானம், இப்ப அந்த கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலவச உணவுலாம் கொடுக்குறாங்க. அந்த உணவுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவஸ்தானத்துல சமைக்கிற உணவுகள்ல வெங்காயம் பூண்டு சேர்க்கறது இல்லை. அதே மாதிரி நம்ம உள்ளூர்கள்ல முருகன், சிவன், கிருஷ்ணரு இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த கோயில்கள்ல அவங்க இறைவனுக்கு சாமிக்கு வந்து படைக்கிறதுக்காக செஞ்சு கொண்டு வர சில பொருள்கள் இருக்கு இல்லையா, அது சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னா வெங்காயம் பூண்டு சேர்த்தாம சமைச்சு வச்சாதான் அங்க வந்து அங்க சாமிக்கு வந்து அதை வந்து படையல் செய்ய முடியும். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதுக்கு பின்னால என்ன, ஏன் இத சாமிக்கு படைக்கிறதுலும் படையல் தருவதிலையும் இந்த தெய்வீக சம்பந்தமான இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து வெங்காயம் பூண்டு இல்லாம தான் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வெங்காயம் பூண்டு இல்லாம தான் அங்க வந்து அந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்ப இது வந்து காலங்காலமாவே கடவுள் விஷயம் அப்படின்னும் போது மட்டும் கடவுளா சாப்பிட போறாரு இல்லையே, ஆனாலும் அது ஒரு மரபாகவே அவங்க வச்சிருந்தாங்க. வெங்காயம் பூண்டு சேர்த்த உணவுகள்ல இருந்து சாமிக்குன்னு ஏதாவது படையல் பண்ணணும்னா அது வெங்காயம் பூண்டு சேர்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவர் சொல்லிடுவாரு. ஆக இதுக்கு பின்னால என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அவங்களுக்கு காரணம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, பட் இதுக்கு பின்னால இருக்கிற ஆன்மீக, ஏன்னா இவங்களா ரிஷிகளும் அவங்க முனிவர்களும் அந்த காலத்துல ஏன் இதை பண்ணாங்கன்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வெங்காயமும் பூண்டும் தமோ குண உணவுல தான் அது சாருது, அமிலத்தன்மையை அதிகரிக்குது. நீங்க வெங்காயம் போட்டு சமைச்ச உணவை நீங்க அடுத்த நாள் வச்சுக்கவே முடியாது, உடனே மிக விரைவில் கெட்டு போயிடும். இது அமிலத்தன்மை அதிகமா, இப்ப இந்த குணத்தை பார்த்தே நீ கண்டுபிடிச்சலாம். அப்போ இதனுடைய பண்பு வேற மாதிரி இருக்குது, சீக்கிரமா கெடக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல உயிர் சத்து வந்து உயிராற்றல் எங்க அதிகமா இருக்குதோ அங்க அவ்வளவு சீக்கிரமா அது அழிந்து போகாது. எங்க உயிராற்றல் மிக குறைவாக இருக்குதோ அல்லது உயிராற்றலை அழிக்கக்கூடிய பண்பு அதுல இருக்குதோ அது ரொம்ப நேரம் நீடிக்காது. இறந்து போன உடல்கள் கூட அப்படித்தானே, ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க டெட் பாடிஸ். இப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல ஐஸ் பாக்ஸ் எல்லாம் இல்ல, இப்பெல்லாம் ஐஸ் பாக்ஸ் வந்துருச்சு. அப்ப எல்லாம் வந்து அன்னைக்கே சாயங்காலக்குள்ளார அந்த பாடி எடுத்துருந்தவங்க, இப்பெல்லாம் அடுத்த நாள் வரைக்குமே ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அதை வந்து பதப்படுத்துற மாதிரி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அது அந்த உயிராற்றல் வெளியில் போயிடுச்சுன்னா உடனே அழுகும் தன்மை ஆயிடும். அப்போ இந்த அதிகமா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்தும் போது அது அமிலத்தன்மையை அதிகரிக்குது. ஏற்கனவே மனிதனுடைய வயிற்றுல இந்த
ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது அதிகமாக சுரக்கும். அது வந்து நம்ம உணவை வந்து செரிமானத்துக்காக மிக அதிகமாக தரக்கூடியது. நிறைய கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ், எப்ப பார்த்தாலும் வந்து ஏப்பம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க, நெஞ்சு எரிச்சல் இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிடும்போது இது சாதாரணமா இந்த அது இல்லாத உணவுகள் சாப்பிடுறவங்களுக்கு இது மட்டும் சேர்த்து இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வரும். அப்போ இது வந்து அடிக்கடி அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா அல்சரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும். இது காரணம் என்னன்னா இதனுடைய அமிலத்தன்மை அதிகம். அது என்ன பண்ணுதுன்னா அமிலத்தன்மை அதிகம் இருக்கும்போது அது இல்லாம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து நம்மளுடைய எல்லாத்துக்கும் செல்ஸுங்களுக்கும் உணவோட சேர்ந்து அதிகமா பகிரும். அப்போ அது வந்து பல்வேறு விதமான அந்த உணர்வுகளை வந்து நம்ம தூண்ட செய்யும். ஏன்னா நீங்க சாப்பிடுற உணவு தான் வந்து கிளான்ஸுக்கு போகுது, சுரப்பிகளுக்கும் போகுது. அப்ப சுரப்பிகளுடைய அந்த சுரக்கின்ற தன்மை என்பது அங்க ஸ்டிமுலேட் ஆகும் அதிகமாக. அப்போ அது மாதிரி இதை வந்து அதிகமாக தூண்டுதல் செய்யும் போது அது தொடர்புடைய அந்த குணதேசியங்கள் வந்து அதிகமாக வெளிப்படும். அப்போ இந்த அமிலத்தன்மை வந்து நம்ம உடம்புல அதிகமாச்சுன்னா அது என்ன ஆகும்? பல்வேறு வகையான நோய்களுக்கு. அதிகமா வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா நோய் வராது. யாரெல்லாம் வெங்காயம் பூண்டு சாப்பிடாம இந்த மாமிச உணவுகள், அதாவது தமோகுண உணவுகள் எதுவுமே சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுடைய ஸ்கின்னு, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய வயோதிகம் இதெல்லாமே ரொம்ப இதா இருக்கும். அவ்வளவு ஈஸியா வயோதிகம் தெரியவே தெரியாது. காரணம் என்னன்னா இந்த அமிலத்தன்மை வந்து அவங்களுடைய உடம்புல வந்து மிக பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். அப்போ அடிக்கடி இந்த உடம்பு வந்து பாதிக்கப்படுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் எங்க பாதிக்குதுன்னா உங்களுடைய தியானத்துல பாதிக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரியும் தமோகுண உணவுனாவே மந்தம் தான். நீங்க அப்படியே தியானம் பண்ணலாம்னு உட்காந்தீங்கன்னாவே 2 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா அப்படியே உடனே தூக்கம் வந்துடும். ஏன்னா மந்த நிலையை தரக்கூடியது. ஆகவே இது போன்ற இதை வந்து பாத்தீங்கன்னா மனிதர் அந்த காலத்துல இருந்து இந்த 3 வகையான உணவுகளை அவங்க பகுத்து பார்த்து இதெல்லாம் நம்மளுடைய இறைவனை நோக்கி சிந்திக்கின்ற அந்த மனித மனதை திசை திருப்புகின்ற உணவுகள் அப்படின்னு அவங்க நம்ம வகைப்படுத்துறாங்க. இன்னொன்னு வந்து நீங்க இந்த வெங்காயத்தை உரிக்கும் போது, தோல் உரிக்கும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த காற்றுல வரக்கூடிய அதனுடைய இதே பாத்தீங்கன்னா கண்ணுல தண்ணி வர அப்படியே பயங்கரமா கண்ணு எரிஞ்சு தண்ணி எல்லாம் வர வைக்கும். அப்போ வெளியிலேயே இந்த இந்த விஷயங்கள் வந்து இது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல பாதிக்குதுன்னா அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி உடம்புக்குள்ளார எத்தனை இதை வந்து அது பாதிப்புகளை அந்த கிளான்ஸுக்கு உண்டாக்கும். நம்ம கண்ணு தண்ணி வந்து நேர்ல பார்க்கணும். அது உள்ள போய் உணவு வந்து எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன பண்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? முடியாது. ஒரு மெடிசனை போட்டோம்னா உடனே டெம்பரேச்சர் கீழே குறையுது. அது என்ன பண்ணிச்சு நம்ம கண்ணில் பாக்குறது இல்லை. ஆனா அது கரெக்டா அது போய் எந்த ஒரு கிளான்ஸுக்கு வேணுமோ அந்த கிளான்ஸ் வந்து அது சுரப்பை வந்து குறைக்கிறதோ அதிகப்படுத்தியோ உடனே அது ஒரு பேலன்சிங் வந்துடுது. அப்போ இது செய்யற வேலையை கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அதனுடைய விளைவுகள் நம்ம உடம்புல ஏற்படுறதையும் மனதில் ஏற்படுறதையும் நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் யோகிகள் வந்து இந்த வந்து உணவுகள் வந்து இந்த மாதிரி பிரிச்சு எது எதெல்லாம் அடையாளம், எந்தெந்த உணவுகள் என்னென்ன பண்புகளை தருது, இன்னும் சில இதெல்லாம் கூட உங்களுக்கு தரேன். இந்த உணவுகள் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையானது. நம்மளுடைய வீடியோவில் அது இருக்கும். நீங்க வந்து சில குறிப்புகள் எடுத்துக்கிறதுனாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப விஷயம். அப்புறம் இன்னொன்னு இந்த முட்டையை பத்தி பேசணும். உணவுகளை பத்தி பேசும்போது முட்டை வந்து அதாவது இப்ப நாம வந்து ஆன்மீக ரீதியில வந்து இந்த உணவை வந்து 3ஆ பிரிச்சுட்டோம். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள்லாம் ரிஷிகள்லாம் இதை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ரீதியில தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சாதாரணமா சைவம் அசைவம் பேசிக்கிற ஜனங்க இருக்காங்க இல்லையா, வெளியில பேசுறது அவங்க எல்லாம் அப்படித்தானே. முட்டையை வந்து சைவம்ட்டாங்க, முட்டைய சைவம்ட்டாங்க. ஏன்னா அது குஞ்சா வரல, அது கருவுல தான் இருக்குது. அது இப்ப மனிதனுடைய வயிற்றுக்குள்ளார கருவுல இருக்கும்போது அது அழிஞ்சு போயிட்டா அதுக்காக வேதனைப்படாம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா கருவு கழிஞ்சு போச்சுன்னா அழுவுறாங்க. ஏன்னா அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு உயிராக வந்து வரக்கூடிய ஒரு பொருள். ஆனா அதே ஒரு கோழியினுடைய முட்டையா இருந்தா அது இன்னொரு உயிர் வந்து வளரக்கூடிய ஒன்று. அது உயிர் வருதுன்றது கூட அது விடுங்க. ஆனா இதை சைவம்னு சொல்லிடுறாங்க. அது வந்து ஒரு உயிர் வந்து வரப்போற உயிர் முன்னாடியே கொலை பண்றது அப்படின்ற பண்பாடு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. சரி, இது அதை விடுங்க. இது உணவாக வச்சு அவங்க சொல்ற கருத்துக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த ஜீவகாருண்யத்தை விட்டுடுங்க. இவங்க டாக்டர்ஸ் முதல் கொண்டு என்ன சொல்றாங்கன்னா முட்டையில வந்து பொதுவாகவே அதிக கொழுப்பு சத்து இருக்குது. பொதுவா டாக்டர் சொல்லுவாங்க இதய நோயாளிகளுக்கு வந்து
ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷரு, அப்புறம் இதய சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து முட்டை கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஒரு முட்டையில எடுத்தீங்கன்னா 200 மில்லிகிராம் கொழுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியில தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு முட்டையில சாதாரணமான ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு முட்டையில 200 மில்லிகிராம் கொழுப்பு இருக்கிறது. இது வந்து மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 பவுண்டு எடையுள்ளார ஒரு மீன்ல இருக்கிற கொழுப்பு போல 2 மடங்கு. அப்ப 5 பவுண்டு எடையுள்ள ஒரு மீன்லயே எவ்வளவு இருக்குன்னா 100 மில்லிகிராம் கொழுப்பு தான் இருக்குது. ஆனா ஒரு முட்டையில 200 மில்லிகிராம் கொழுப்பு இருக்குது. இந்த கொழுப்பு அதிகமா இருக்கும்போது என்ன கொடுக்கும் உங்களுக்கு? மந்தத்தை தானே கொடுக்கும். அப்போ நம்ம பாடியில எல்லாம் கொழுப்பு ஃபுல்லா ரத்தத்துல வந்து அதிகமான கொழுப்பு, ரத்த குழாய் ஃபுல்லா அதெல்லாம் இருந்ததுனாக்கா இந்த உடல் செயல்படுவது என்பது மந்தமா தான் இருக்கும். சுறுசுறுப்பா இயங்க முடியாது. அதிகமா கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு வேலை வந்து அதிகமா செய்ய முடியாது. உடல் பருமன் ஆகும். சோ இந்த மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஏன்னா இது வந்து ஒரு மீன்ல வந்து 5 பவுண்டு எடை மீன்ல இருக்கக்கூடியதை விட 2 மடங்கு இருக்கிறதுனால மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இங்க இதய நோயாளிகளை வந்து சாப்பிடவே கூடாதுன்றாங்க. ஆனா யாரெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் குழந்தைக்கே வந்து கொடுக்க சொல்றாங்க. சாப்பிட நல்ல வாயில வந்து சாப்பாடை வந்து சாப்பிடுற அளவுக்கு வயசு இருந்துச்சுன்னா நீங்க முட்டையை வந்து சாப்பாட்டுல கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நல்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும், நல்ல வெயிட் போடும். குழந்தை வந்து ரொம்ப மெல்லிசா இருக்குதுங்க அப்படின்னா முட்டை கொடுங்க. அப்போ இந்த அதிக அளவு முட்டை சாப்பிடுறதுனால இன்னொரு ஆபத்து என்னன்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் பேசணும். ஆனா அதிக அளவு முட்டையை சாப்பிடுறது என்னன்னா, நீங்க காய்கறி இப்போ வாரத்துல வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை 2 முட்டை சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா கூடவே காய்கறி உணவு சாப்பிடுவாங்க. ஏன்னா சைவர்கள் வந்து இதை சைவமா சேர்த்துக்கிட்டதுனால இந்த முட்டையிட்டு சாப்பிடுற இந்த கொழுப்பு சாதாரணமா நீங்க காய்கறி கீரையில இருந்து சாப்பிடுற உணவுல இருந்து கிடைக்கிற மற்ற எல்லா பயன்களும் முழுமையா வந்து அழிச்சிடும். இது நான் சொல்ல, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற வல்லுநர்களே இதை பத்தி சொல்லிடுறேன். ஆர்டினரியா நீங்க சாப்பிடுற காய்கறிகள் கீரைகள்ல இருந்து கிடைக்கிற அந்த பலன்களை இந்த முட்டை சாப்பிடும் போது அந்த முட்டையில இருக்கக்கூடிய அந்த வந்து கொழுப்பு சக்தியானது இதனுடைய பலன்களை வந்து நியூட்ரல் பண்ணிடும். அதனுடைய எனர்ஜி கிடைக்காத அளவுக்கு அது தடை செஞ்சிடும். முட்டையில இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. ஆகவே இதெல்லாம் எதுக்குன்னா, இது மனதை வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் பாதிக்குது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம யோகிகள் வந்து இந்த உணவுல பத்தி இவ்வளவு வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம வெறும் ஆசனங்களை மட்டும் பண்ணிட்டு போறோம்னு வச்சுங்களேன், அப்ப நீங்களே பாருங்க எந்த விதத்துல இந்த ஆசனங்கள் வந்து நமக்கு உறுதுணையா இருக்கும். ஒரு பக்கத்துல உணவுல வந்து எதுவுமே கட்டுப்பாடு இல்லாம அந்த செக்ரிஷன் மட்டும் கவனமா அது அதிகமாக சுரக்கிறது கம்மியா சுரக்கிறது மட்டும் கவனிச்சுட்டு, ஆனா அந்த சுரப்பி வளருவதற்கான விஷயங்களை என்ன உணவு மூலமா கொடுக்கல அதுல கவனமே செலுத்தலைன்னா வெறும் ஆசனாஸ் பண்றவங்களுக்கு எந்த உடல் பெனிஃபிட்டுக்காக உடல் பாதிப்புக்கு நன்மைக்காக செய்யற ஆசனங்களுடைய மூலமாகவே அவர்களுக்கே அதை செய்கின்றவர்களுக்கு அந்த பயன் வந்து முழுமையா கிடைக்காது. ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து நான் யோகாசனம் பண்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. டெய்லி நான் யோகா பண்றேன்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க நான் வந்து ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு. இல்ல, அவங்க உடல் ரீதியா பல்வேறு விதமான பிழைவுகளை அவங்க சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து அவங்க யோசனை பண்ணி பார்த்தா நல்லாவே தெரியும். ஆனா தொடர்ந்து வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ ஆகவே இன்னும் ஒரு சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த அதாவது இந்த இதே உணவுகள்ல நீங்க பாருங்க, இப்ப சத்து உணவுகளே சாதாரணமா நம்ம சாப்பிடுறது வந்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் கொடுக்குறேன். அரிசி இருக்கு, அரிசி வந்து சாதாரணமா நம்ம சாப்பிடுறோம். கோதுமை, பார்லி, அப்புறம் இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா உடைச்ச மாதிரி இருக்காது, முழுசா இருக்கும், சின்ன சைஸா இருக்கும். ஆனா பிங்க் கலர்ல இருக்கும், ரெட்டிஷ் பிங்க் மாதிரி இருக்கும். அது இந்த மைசூர் பருப்பு வந்து இது வந்து ரொம்ப தமோகர ஒரு இது. அத கேசரி பருப்புன்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா கேசரி மாதிரி கலர் இருக்கும் அது. இந்த இதெல்லாம் வந்து இந்த பருப்பை தவிர மற்ற பார்லி, கோதுமை, அரிசி இது எல்லாமே சத்துவ குண உணவு தான். இந்த பருப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி நம்ம முதலே பார்த்தோம், கிழங்குகள் கூட, பழங்கள் பத்தி பேசணும். எல்லா கிழங்குகளுமே மண்ணுக்குள்ளார விளையக்கூடிய எல்லா வகையான பீட்ரூட் இருக்கு, என்னெல்லாம் மண்ணுக்குள்ள விளையுதோ, கேரட்டு, மற்ற எல்லா கிழங்குகளுமே இது எல்லாமே வந்து இது நம்மளுடைய இது வந்து சத்துவ குண உணவு தான். இந்த கேரட் வந்து நம்ம வந்து கேரட்லயே பாத்தீங்கன்னா கலர் கலரா வருது. நாம வந்து சாதாரணமா இந்த ஆரஞ்சு கலர் கேரட் தான் கேரட். மீதி எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு இதை மாற்றப்பட்ட ஒண்ணுதான். இதுலயே ஊதா நேர கேரட் இருக்குது. கத்திரிக்காயில பாருங்க
வெள்ளை நிறமா இருக்கும், முழுசா வெள்ளை கலரா இருக்கும். அந்த கத்திரிக்காய் வந்து தமோ குணம். ஒரு சில, அதான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, சில வெஜிடபிள்ஸ்லயே சில வகையான வெஜிடபிள்ஸ் காய்கறி தவிர மத்த எல்லாமே சத்துவ குணம்னு. அந்த ஒரு சில இது என்ன அப்படின்னா, இந்த கேரட்ல அதே மாதிரி இந்த முள்ளங்கி இருக்கு இல்லையா, முள்ளங்கிலேயே ஒயிட் இருக்கு, இன்னொன்னு ரெட் இருக்குது, ரெட் கலர் இருக்கும், தோல் வந்து ரெட்டா இருக்கும். அதுல இந்த ரெட் கலர் அது வந்து தமோ குணம், அது சத்துவ குணத்தில் சேராது. கத்திரிக்காயில வெள்ளை கத்திரிக்காய் ஒயிட்டா இருக்கும், பியூர் ஒயிட்டா இருக்கும். கலர் வந்து மிக்ஸ் ஆயிட்டு இருந்தா அதை பத்தி எல்லாம் சாப்பிடலாம். வெறும் வெள்ளை நிறம், அது வந்து முட்டை மாதிரி வெள்ளை கலரே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இதுல சத்துவ குண உணவுல வராது. அதே மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு இந்த காளான்லாம் முதல்ல வந்து சொல்லிட்டோம். அதே மாதிரி கீரைகள்ல பச்சை கலரான கீரைகள் எல்லாமே கிரீன் கலரா இருக்கணும். அதுல சிகப்பு கலரா இருக்குது, வேற மாதிரி கலரா இருக்குன்னா அதெல்லாம் வந்து சத்துவ குணமே இல்லை. இப்ப பசலைக்கீரை எடுத்தீங்கன்னா சிவப்பு தண்டு இருக்கும், அந்த கீரையோட இதெல்லாம் நரம்புகள், கீரையில வர நரம்பெல்லாம் கூட ரெட்டிஷா இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி வந்து கீரை வந்து அது தமோ குணத்தை. கீரையிலே பாருங்க, பச்சை கலர் இருக்குது பசலைக்கீரை, சிவப்பு கலரும் இருக்குது. அப்போ இந்த பச்சை நிறமுடைய எல்லா காய்களும் எல்லா கீரைகளும் அவ்வளவு ஒரு எனர்ஜி தரக்கூடியது. அதுல இருக்கிற மாதிரி எனர்ஜி வேற எந்த உணவுலையுமே நீங்க கிடைக்காது. இந்த ஏலக்காய் லவங்கம் சில அதெல்லாம் நம்ம வாசனை தெரிவுகளுக்காக நம்ம பயன்படுத்துறோம் சமையல்ல. ஏன்னா உணவு பத்தி இன்னைக்கு முக்கியமான சில விஷயத்தை இன்னைக்கு முடிச்சிடணும் நம்ம. இந்த பட்டியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லவங்கப்பட்டை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதை வந்து இந்த கரம் மசாலா வந்து கொஞ்சம் இதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணத்துல அதிக இதை வந்து சில மெடிசின்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பயன்படுத்தலாம். சில நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களுக்கு ஏலக்காய் லவங்கம் பட்டையினுடைய பொடி இதெல்லாம் வந்து பண்றோம். அது வந்து நோய்களுக்கான மருந்து, அவ்வளவுதான். அன்றாட உணவுகளாக சேர்த்துக்கூடாது. ஒரு நோய்க்கு மருந்துன்னா அது நோய் இருக்கும்போது மட்டும் அந்த மருந்து சாப்பிடுவோம். நாள் ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லாவே காய்ச்சல் வரக்கூடாதுன்றதுக்காக உடனே ஒவ்வொரு நாளும் 3 வேளைக்கு வந்து நம்ம வந்து பாராசிட்டமால் எடுத்துக்கிட்டா இருப்போம் இல்ல. அது மாதிரி தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அது அந்த நோயை சரி பண்றதுக்காக அது மிகையா இருக்கிறது, அதை சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்குவோம், அது வந்து பேலன்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி நேரங்கள்ல இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம். ஈவன் பூண்டு இதெல்லாம் கூட மருத்துவத்துக்காக நோய்களுக்கு அதாவது அந்த நேரங்கள்ல மட்டும் அதுக்கு பயன்படுத்துவது என்பது அது நோய்களுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனா உணவாக பயன்படுத்துவதுதான் அங்க இந்த மாதிரி தமோ குண இதைதான் தரும். அதனால குறிப்பா இந்த ஆசனங்களை பயிற்சி செய்வங்க கட்டாயமா சத்து உணவு தான் சாப்பிடுறது அப்பயே நான் சொன்னேன். அதனால ஆசனங்களோட தொடர்புடையது இந்த உணவு. இதுல வந்து தெளிவு இல்லை அப்படின்னா நீ பக்திக்காக ஆசனம் பண்ணாலும் சரி, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஆசனம் பண்ணாலும் சரி, அல்லது இந்த உடல் நன்மைக்காக சில ஆசனங்கள் வந்து சில இதுக்காக பண்ணாலும் இந்த சத்துவ குண உணவு சாப்பிடாதவங்களுக்கு இதனால ஒரு பயனுமே கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சில நேரங்களில் சில அதுக்கு ரெமெடி கூட இருக்கு. உதாரணமா இப்போ ரஜோ குணம் அதிகமா மசாலா போட்ட சாப்பாடு, இந்த பிரியாணி வெஜிடபிள் பிரியாணிலாம் கூட மசாலா போடுவாங்க அதிகமா. நம்ம ஊர்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்றதுல கூட இந்த தூக்கலா இருக்கும் அந்த ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா, இலங்கம் லவங்கம் இதெல்லாம். அந்த மாதிரி உணவு வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது அதை வந்து தவிர்க்க முடியல. சில விருந்துக்கு போறவங்க சாப்பிட முடியாது, அதை தவிர்க்க முடியாதும் போது நீங்க வந்து இந்த கடுக்கான்னு சொல்லுவாங்க. அந்த கடுக்காலே 2 இருக்கு, குண்டு குண்டா பெருசா இருக்கும், இன்னொன்னு வந்து கருப்பா அப்படியே சுருங்கி போய் குச்சாட்டம் வந்து சுருக்க சுருக்கமா இருக்கும். அந்த இது பாத்தீங்கன்னா அது விரிஞ்ச மாதிரி இருக்காது அந்த கடுக்கா. அது வந்து பிஞ்சு கடுக்கான்னு தான் சொல்லுவாங்க, கருப்பு கலரா இருக்கும். அந்த கடுக்காயினுடைய தொண்டை ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னால அந்த மாதிரி உணவை சாப்பிட்டுட்டு 15 மினிட்ஸுக்குள்ளார நீங்க வந்து அது ஒரு சின்ன துண்டு ஒரு மிளகு அளவுக்கு நீங்க வந்து அதை வாயில போட்டு அதை நல்லா மென்னு அது துவர்ப்பா இருக்கும். அந்த ரசத்தை உள்ள வந்து நம்ம மெழுகட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த ரஜோகுணத்தினுடைய அந்த தன்மையுடைய உணவுகளுடைய இதை வந்து இம்மிடியட்டா அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் சேர்றதுக்கு முன்னாடியே அது நியூட்ரலைஸும் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் கூட அவங்கெல்லாம் நம்ம யோகிகள்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் உணவுகள்ல வந்து நீங்க இந்த விஷயத்த ரொம்ப கவனமா வச்சுக்கணும்.